வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. தொண்டமாநத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட திட்டம், பயங்கர ஆயுதங்களுடன் ரவுடி கைது. 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது அரிய வகை சீரா மீன்கள், ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும், இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கர்வடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கையெழுத்து இயக்க தலைவர் அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொண்டமாநத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட சதி திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த பிரபல ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை மற்றும் வழிப்பறிகள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க டிஜிபி உத்தரவின் அடிப்படையில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி வில்லியனூர் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது தொண்டமாநத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றித் திரிந்த நபரை மடக்கி பிடித்த போது அவரிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த 36 வயதான சாத்தராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை, கொள்ளை, கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் தொண்டமாநத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து சாத்தராக் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். ஏம்பலம் தொகுதி பம்பாபேட் இளைஞர்கள் சார்பில் பம்பாபேட்டை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீஹரி குரூப்ஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் MSJHR ஸ்டாஃபிங் நிறுவனர் ஹரிபிரசாத் சுந்தரமூர்த்தி மாநில செயலாளர் இளைஞர் காங்கிரஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா பம்பாபேட்டில் கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் விழாவிற்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். மற்றும் தொழிலதிபர் ஆலடி கணேஷ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, மாநில செயலாளர் சரண்யா மற்றும் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சசிதரன், ஏம்பலம் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன், நெல்சன், சரவணன், அரங்கனூர் மணிகண்டன், ஆதிக்கப்பட்டு ஆதித்தன், பம்பாபேட்டை சேர்ந்த ரஜினி, வேல்முருகன், பாலகுரு, விநாயக முருகன், கணேசன், அரவிந்தன், பிரசன்னா மற்றும் நோனங்குப்பத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் சுரேஷ், மணவெளி ரமணி, கணேஷ், செல்வம் மற்றும் பாலா ஆகியோர் உடனிருந்தனர். ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள், காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பிறந்தநாள் விழாவை சிறப்பித்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், கோனேரிக்குப்பம், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அகரம் கிராமத்தில் புதுநகர் இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைத்திட 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், கோனேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜா நகருக்கு சாலை வசதி செய்து தர 21.20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள களத்துமேடு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட 26.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தலைமையில் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பூத் நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக வாக்கு திருட்டிற்கு எதிராக முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஆவணங்கள் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்திடம் வழங்கப்பட்டது.
ஏனாம் பகுதியில் 30 லட்சம் ரூபாய்க்கு அரிய வகை சீரா மீன்கள் ஏலம் போனதால் ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியின் பிராந்தியங்களுள் ஒன்றாக ஏனாம் இருக்கிறது. தெலுங்கானாவில் கிழக்கு கடற்கரையில் இப்பகுதியில் பருவமழையால் சீரா மீன்கள் அதிகமாக கிடைத்துள்ளன. இந்த நிலையில் இந்த சீரா மீன்கள் இன்று 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. இதனால் கோதாவரி கடல் மற்றும் ஆற்று பகுதியில் உள்ள மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீரா மீன்கள் சீரா மீனு என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலங்களில் சீரா மீன்களை மீனவ பெண்மணிகள் சேலையில் பிடிப்பது வழக்கம். இறால், தீவன வலைகள் மீன் பிடிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மீன்கள் அறுசுவை உடையது, உடலுக்கும் நன்மை சேர்க்கும். இந்த மீன்கள் ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில் மட்டுமே கிடைக்கின்றன. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் இந்த சீரா மீன்கள் வருகை ஆந்திரா, தெலுங்கானா பகுதியான கோதாவரி ஆற்று பகுதியில் அதிகமாக கிடைத்துள்ளது. சீரா மீன்கள் அளவையில் லிட்டரில் விற்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் சீரா மீன் மொத்தமாக 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்டன. ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை அதன் விலை லிட்டருக்கு 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 30 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சீரா மீன்கள் நல்ல விலையில் விற்பனை செய்யப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் சார்பில் லவ்லீனாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கரும்பு புலிகள் ஆதித்ய அறக்கட்டளையின் இளைய மகள் லவ்லீனாவின் முதல் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டன. அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் தொழிலதிபருமான சமூக சேவகியுமான பத்மாவதி மணிகண்டன் இந்த உதவிகளை வழங்கினார். விழாவில் 300 ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. 100 நபர்களுக்கு பெட்ஷீட்டுகள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு சில்வர் குடம் மற்றும் சில்வர் பாத்திரங்கள், புடவைகள் வழங்கப்பட்டன. 100 நபர்களுக்கு மழை குடை மற்றும் மழையங்கி வழங்கப்பட்டன. மேலும் ஆதரவற்ற இல்லங்களில் அசைவ உணவு மற்றும் பிற உதவிகள் வழங்கப்பட்டன. பத்மாவதி மணிகண்டன் இந்த உதவிகளை வழங்கி உரையாற்றுகையில், கரும்புலிகள் ஆதித்ய அறக்கட்டளை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும். லவ்லீனாவின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உதவிகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று கூறினார். இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு லவ்லீனாவை வாழ்த்தினர். ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த முயற்சிக்கு பலரும் பாராட்டு தெரிவித்தனர். ஆதித்ய அறக்கட்டளை தொடர்ந்து சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் பிற உதவிகளை வழங்கி வருகிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. லவ்லீனாவின் பிறந்த நாள் விழா ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. ஆதித்ய அறக்கட்டளையின் இந்த சேவை மனப்பான்மைக்கு அனைவரும் நன்றி தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் புகையிலை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் புகையிலை ஒழிப்பு மையத்தின் டாக்டர் எம் ஹெலனால் கரியமாணிக்கம் இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்தில் புகையிலை விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. ஆலை தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மனிதவளத்துறையை சேர்ந்த சுரேகா மற்றும் திருமுருகன் ஆகியோர் ஏற்பாடு செய்தனர். நிகழ்ச்சியில் மணிமாறன் கலந்து கொண்டு காசநோய் இல்லாத புதுச்சேரியை பற்றி பேசினார். மேலும் டாக்டர் புவனா, டாக்டர் சித்தார்த் மற்றும் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் உதவியாளர் சங்கர், தேவி ஆகியோர் பங்கேற்றனர். ஊழியர்களால் புகையிலை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. முதலியார்பேட்டை வானகர வீதியில் தெருநாயை மர்ம நபர்கள் 2 பேர் கொடூரமாக அடித்துக் கொன்று சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்துச் செல்லும் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானகாரா வீதியில் உள்ள கடையின் வாயிலில் தெருநாய் ஒன்று கடந்த 19ஆம் தேதி பிற்பகல் படுத்திருந்த நிலையில் அதனை மர்ம நபர் ஒருவர் மறைந்திருந்து கட்டையால் நாயின் தலையில் சரமாரியாக தாக்குகிறார். இதில் நாய் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே சரிந்த நிலையில் மீண்டும் நாயை விடாமல் தாக்குகிறார்.
அதனைத் தொடர்ந்து தொப்பி அணிந்தபடி வந்த மற்றொரு நபர் அதன் கழுத்தில் கட்டையை வைத்து அழுத்தி கொன்று அதன் பின் நாயை சாக்கு மூட்டையில் கட்டி எடுத்து செல்கிறார். கடையின் வாசலில் ஓரமாக படுத்திருந்த நாயை 2 பேர் கட்டையால் தாக்கிக் கொள்வதை அப்பகுதி மக்கள் சுற்றி வேடிக்கை மட்டும் பார்க்கின்றனர். இதுகுறித்து நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுபோல் தெருநாய்களை கொடூரமாக அடித்துக் கொள்வது இரக்கமற்ற செயல் என்றும் நாயை தாக்கி கொடூரமாக கொன்ற மர்ம நபர்கள் 2 பேர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேஷிங்காய் ஷிடோ நியூ கராத்தே புதுச்சேரி சங்கம் சார்பில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பதக்கம் வழங்கி பாராட்டினார். சேஷிங்காய் ஷிடோ ரியூ கராத்தே புதுச்சேரி சங்கம் சார்பில் 2வது கனவு ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளாவை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெள்ளிமேடுபேட்டையில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் ஒன்றியம் வெள்ளிமேடுபேட்டை ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா ஒலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜாராம் முன்னிலை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா சரவணன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கட்டிடத்தினை திறந்து வைத்து தூய்மை பணியாளர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, திண்டிவனம் நகர செயலாளர் கண்ணன், மாவட்ட கவுன்சிலர் மனு சித்ரா ராஜேஸ்வரன், ஒன்றிய கவுன்சிலர்கள் அன்பரசி ஜெயபிரகாஷ், ஊரல் அண்ணாதுரை, விஜயபாஸ்கர், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் அனுமந்தை கிராமத்தில் மீனவர் அணி நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிராமத்தில் நமது மீனவர் அணி மாநில தலைவி சீமா கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம், மீனவர் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் ரகுராம் ரெட்டியார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாநில மீனவர் அணி செயலாளர் முருகன், விழுப்புரம் வடக்கு மாவட்ட மீனவர் அணி தலைவர் வேலு முன்னிலை வகித்தனர். மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் பாவாடை, துரை, பத்மாஜி மற்றும் மகளிர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துலட்சுமி, ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் தினகரன், சக்திவேல், ஒன்றிய துணைத் தலைவர் ரமேஷ், ஒன்றிய செயலாளர்கள் நாகராஜ், சத்யா, ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் சத்யராஜ், மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர் சுரேஷ் மற்றும் மீனவர் அணி ஒன்றிய தலைவர் மகேஷ், பட்டியல் அணி ஒன்றிய தலைவர் நாகராஜ், மரக்காணம் கிழக்கு ஒன்றிய துணைத் தலைவர் கோதண்டபாணி, பட்டியல் அணி மாவட்ட செயலாளர் மாசிலாமணி, மீனவர் அணி ஒன்றிய துணைத் தலைவர் மூர்த்தி, மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கூனிமேடு, கதிரவன் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்தனர். 100க்கும் மேற்பட்ட தாமரை சொந்தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம், காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. தொண்டமாநத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட திட்டம், பயங்கர ஆயுதங்களுடன் ரவுடி கைது. 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது அரிய வகை சீரா மீன்கள், ஏனாம் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.